ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு யூடியூப்ல. ஆப்வியஸ்லி ரொம்ப நாள்னா ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியா போட்ட வீடியோக்கு அப்புறமா எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மனசே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு லாஸ். நியூசிலாண்டோட 3-0 நம்மளை அடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஹிஸ்டரியிலேயே வந்து இந்தியாவில் இது நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி தான் எங்கேயோ படித்தேன். எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு சுத்தமா தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட கரியர்லயே சரி, இல்லை நான் கிரிக்கெட் பார்த்ததுலயும் சரி, நம்ம விளையாடலன்னா நமக்கு அவ்வளோவா எமோஷன்ஸ் இருக்காது. பட் ஒரு பயங்கரமான ஷேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அதோட ரைட் வேர்டு. கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, ரியாக்ட் பண்றதுனே தெரியல. சம்டைம்ஸ் நம்ம தோல்வியெல்லாம் சந்திப்போம், தோக்கலைன்னா கிடையாது, நிறைய தோப்போம், நிறைய தோத்துருக்கோம் நம்ம கிரிக்கெட் லைஃப்லயே. சாரி ஆன் தட் நோட், PDogg வெல்கம் பேக் பா. சாரிப்பா, நான் பாட்டு என்னோட வருத்தத்தை வந்து கொட்டுறதுல ஒன்ன மறந்துட்டேன். சவுத் ஆப்பிரிக்கால PDogg நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு. எனக்கும் வருத்தம் தான் ஆஷ். பட் ஒன்னே ஒன்று என்னன்னா, ஸ்கோர் லைன் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டீங்க நீங்க. இந்தியா நியூசிலாந்து அது 3-0 இல்ல, 3 உக்காரு. ஏன்னா 3-0 கிடையாது, ஏன்னா 3 உக்காரு. அதனால இன்னொன்னு சொல்றேன், அதான் நிறைய பேர் 3 வாரமா கேட்டிருக்கேன், ஐயோ எங்கேயே நீ ஆஷோட வீடியோன்னு. 2 விஷயம் தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு பாக்குறேன். ஒன்னு, உலகம்ன்றது உருண்டை, அப்படி மேல போறது அப்படி கீழே வந்துதான் ஆகணும். நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கவே முடியாது. நீங்களும் ஜடேஜாவும் யூ டன் ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்சஸ் இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ். இன்னொன்னு வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறேன், பட் எதுவுமே நான் எப்பவுமே ஆனஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். என்னோட ஒரே ஆசை, அந்த 12 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா போது இந்தியாவில டெஸ்ட்ல ஜெயிக்கணும். அது ஒன்ன தவிர நாங்க எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணோம். வச்சு டின் கட்டி அமிச்சிங்க. அந்த 2015 சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இஸ் நாட் ஆஸ் பேட் ஆஸ் த ரிசல்ட் ஷோட். இன்னொன்னு சொல்றேன், அந்த மாலி பிச்சில் நாங்க ஆனதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான பிச்சு கிடையாது. டெல்லி பிச்சு நல்ல பிச்சு, பெங்களூர் பிச்சு நல்ல பிச்சு, வருண பகவான் காப்பாத்தினாரு. நாக்பூர் மட்டும்தான் கொஞ்சம் சரட் முரட்னு திரும்பி ஒழிய இந்தியாஸ் டாமினேஷன் வாஸ் அன்ரியல் இன் த லாஸ்ட் 12 இயர்ஸ். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. எப்பயா இந்த சீரீஸ் தோக்கலன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு இல்ல 4 வருஷம் கழிச்சு தோக்குறதெல்லாம் ஓகே. எனக்கு வந்து என்னன்னா, நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. நோபடி இஸ் இன்வின்சிபிள். அதாவது வந்து நம்ம வந்து இன்வின்சிபிள் அப்படின்னு நினைக்கிறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே. அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல. இன்னும் ஒரு 20 டேஸ் கழிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல கிளாரிட்டி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரொம்ப நான் நிறைய வந்து என்ன சொல்றது, என்னோட எமோஷனை வெளியில போடணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஆள் தான். ஏன்னா ஐ எக்ஸ்பெக்ட் க்ளோஷர். ஒரு விஷயத்துல வந்து ஒரு முடிவு இருக்கணும். ஒரு முடிவு இருந்தாதான் அந்த முடிவுல இருந்து நமக்கு லேர்னிங்ஸ் என்ன, அந்த முடிவுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், ஏதாவது கத்துக்கிட்டோமா, அந்த முடிவுல இருந்து நம்ம எப்படி மேல போறது. ஏன்னா முடிவுங்கிறது வந்து ஒரு ஸ்ப்ரிங் போர்ட். அதாவது எதுவுமே வந்து there is no finish line, it's only a starting line for the next what you do அப்படிங்கிறது. அது எதுவா வேணா இருக்கலாம். வந்து நிறைய வந்து நான் என்னையே வந்து ஜாஸ்தி, உனக்கே நிறைய தெரியும், என்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று விஷயம்னா ஃபர்ஸ்ட் கை தூக்கி நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. எஸ், இதுல நானும் ஒரு பெரிய காரணம், பெரிய பங்கு தான். எனக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ்ல ஜெனுவினா யாரையுமே வந்து சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு டீம் கேம்ல காட்டக்கூடிய ஆள் நான் கிடையாது. அது பண்ணவும் கூடாது. அல்டிமேட் டீம் மேனா தான் இருந்திருக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்த்திருக்கேன். என்னால அந்த லோவர் ஆர்டர் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஆஸ் அ போலர் எனக்கு எப்போதுமே தெரியும், என்ன தெரியும்னா, ஆஸ் அ போலர் ரன்ஸ் வந்து ஒரு வைட்டல் கரன்சி ஃபார் அ போலர். உனக்கே அது நல்லா தெரியும். ரன்ஸ்ங்கிறது குரூஷியல் கரன்சி. அண்ட் அட் செவரல் ஸ்டேஜஸ் இந்த டோர்னமெண்ட்லயே ஜடேஜாவும் நல்லா ஆடினா. இந்த சீரீஸ்லயே நான் கூட நிறைய இடத்துல வந்து ஸ்டார்டட் ஆஃப் நல்லா இது பண்ணிட்டு தென் ஐ த்ரூ இட் அவே ஆன் கப்புள் ஆஃப் அகேஷன்ஸ். கடைசி டெஸ்ட் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தேன், என்னடா நல்லா செட் ஆயிட்டோம், மைண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் வந்துருச்சு. என்னன்னா, ஒரு போலருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? மோஸ்ட் டிஃபிகல்ட் விஷயம், நம்ம போலிங் போடுறோம் ஃபர்ஸ்ட் டே 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச் போடுறது இந்தியாவில் அவ்வளோ ஈஸி கிடையாது, எங்கேயுமே ஈஸி கிடையாது. டே 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச் ஃபார் ஸ்பின்னர் ரொம்ப கஷ்டம். போட்டுட்டு ஒரு 60-70 ஓவர் நிக்கிறோம், திருப்பி நெக்ஸ்ட் டே போலிங் போடும்போது இட் பிகம்ஸ் டபுளி டிஃபிகல்ட். ஆன் டூரிங் டீம்ஸ் உனக்கே நிறைய தெரியும் அது எப்படி இம்பாக்ட் இருக்கும். நம்ம டக்குன்னு அந்த ரெஸ்ட் இல்லாம எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய லெஜெண்ட் ஆஃப் த கேம் ராகுல் பாய் என்ன சொல்லுவாரு, கிவ் அ நைட் ஸ்லீப் டு த bowlers and see the difference அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்டா நான் பார்த்தேன். அண்ட் என்னால் அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு ரொம்ப நான் என்னையே வந்து திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். என்னடா ஸ்டார்ட் பண்ணி விட்டோமே, எங்க எரர் பண்ணிட்டோம், மென்டலாவா இல்லை? ஏன்னா எப்போதுமே ஒரு பிசிக்கல், அதான் என்ன சொல்றது, ஒரு புஷ் கொடுக்கணும். பேட்ல ஆடும்போது ரொம்ப அப்படியே வந்து யூ கான்ட் கீப் டேக்கிங் த பஞ்சஸ். நான் எவ்ரி டைம் அந்த இன்னிங்ஸோட மொமெண்டம் புஷ் கொடுக்கும்போது ஜஸ்ட் லாஸ்ட் மை விக்கெட் அட் த ராங் டைம், ராங் ஜங்ஷர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எனிவே ஐ கீப் ஆன் கோயிங் ஆன் த ரேண்ட். நிறைய தடவை நானே என்னையே வந்து கேள்வி கேட்டே இருப்பேன், நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். ஏதாவது புலம்பணும்னா சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்க கிட்டலாம் புலம்பேன், இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டு புலம்பினே இருப்பேன். ஐ புட் மை பெஸ்ட் அவுட் தேர், வாசன்ட் இனஃப், பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு த்ரீ திங்ஸ் ஹைலைட் பண்ணலாம்னு நினைச்சேன்.
நியூசிலாந்து பிளேட் சம் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்னா அவங்க வந்து அவங்க பிளான்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அட் நோ ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட் அவங்க எங்களை பேட் அவுட்டே பண்ணல. ஆனாலும் they were able to put enough runs on the board for their bowlers to stay in the game. பட் ரெண்டு விஷயம் என்ன நல்லா பண்ணாங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங்கா டிஃபெண்ட் பண்ணாங்க. they defended the ball really well. ரெண்டாவது விஷயம் என்ன இந்த சீரீஸ்ல நான் நோட் பண்ணா, எல்பிடபிள்யூஸே இல்ல. எல்பிடபிள்யூஸே ஏன் இல்ல அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் த பிட்ச் எல்பிடபிள்யூஸை எலிமினேட் பண்ணிடுச்சு. கால்ல அடியே வாங்கல. அவங்க கால்ல அடி வாங்கலன்னா வெறும் அவுட் சைட் ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும். ஒரு 2-3 விஷயத்துல ஐ திங்க் என்னால சரியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அண்ட் I felt really bad, PDogg. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. நான் பாட்டு ஜாலியா புலம்பிட்டே போவேன். பட் நீ என்ன நினைச்ச வெளியில இருந்து அவுட் சைடரா பார்க்கும்போது என்ன நினைச்ச? இல்ல ஆஷா, நான் ஆனஸ்டா சொல்றேன். நான் ஒவ்வொரு மேட்ச் நீங்க பிஸியா இருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. we are very active in giving previews and reviews for particularly என்ன மேட்ச் ஆனாலும் இந்தியா வந்து அது எமர்ஜிங் கப்பா இருந்தாலும் எதாவது சரி நான் விடுறதே இல்லை. நாட் ஈவன் இன் மை வைல்டஸ்ட் இமேஜினேஷன் ஐ தாட் anything apart from 3-0 from India will happen அப்படின்றது. To be very honest with you, it's not that I'm writing New Zealand off. Let me be very honest with you. அவங்க பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு செமாட்டி வாங்கி வந்தாங்க கால்ல. ஸோ அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தட் அட்டாக் வாஸ் லெட் பை பிரபாத் ஜெயசூர்யா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரபாத் ஜெயசூர்யா எப்படி ஒரே இடத்துல போட்டுனே இருப்பாரு, இவங்களுக்கு க்ளூவே இல்லை. ஆடப்ப டக்கு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் சப்போர்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ இப்போ இங்க வராங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நான் எதிரே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டெசிஷன் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் காஸ்டட் இந்தியா த கேம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்தியா ஃபர்ஸ்ட் போல் பண்ணி தான் 40 கால் அவுட் பண்ணிருப்பாங்கல்ல, நான் சொல்ல மாட்டேன். நியூசிலாண்டோட வாட் டு அனதர் 250 வச்சு திருப்பி 600 ரன் வெதிப்பிருப்பாங்க. அந்த உங்களுக்கு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு கிரிக்கெட்டர் அந்த மாதிரி ஒரு 600 அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வின் பை 10 விக்கெட்ஸ் ஆர் வின் பை இன்னிங்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு புனேனா அந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நான் உங்களுக்கு கேட்கிறேன். திஸ் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ். என்னோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ண. எப்பவுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல நிறைய டைம் இருக்கு. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ப்ரோஆக்டிவ்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ளோ கொடுக்குறோம்ல, when you give the first blow to a visiting team, it's very difficult to get up from it. நான் நிறைய டீம்ஸ் விசிட்டிங் டீம் வந்து ப்ளோ கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து பார்த்தது இல்லை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா யூஆர் அவே ஃப்ரம் ஹோம், அன்ஃபெமிலியர் டெரிட்டரி. நான் நிறைய சொல்லுவேன், இந்தியாலே வந்து நம்ம இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டெஸ்ட். இப்போ பூனேல நம்ம கடைசியா டெஸ்ட் ஆனது 2018, அதுக்கப்புறம் 2024 ஆடுறோம். யூ கோ இன் டு அன்ஃபெமிலியர் டெரிட்டரி. 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிரவுண்ட் அடி மேட்ச் ஆடும்போது இட்ஸ் நாட் அ ஃபெமிலியர் டெரிட்டரி. தட்ஸ் நோ எக்ஸ்கியூஸ்ங்கிற மாதிரி எதுவுமே நான் இதுல கொடுக்கல. ஏன்னா யூ ஹேவ் டு குட் கிரிக்கெட் டீம்ஸ் வின் கேம்ஸ் ஃப்ரம் எனிவேர். என்னன்னா அவங்க அந்த டு பி வெரி ஃபேர், நான் நினைக்கிறது என்னன்னா, நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட பேசாம கூட, எனக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 7-8 அம்பையர்ஸ் கால் கிடைக்கல. ஓகே, 7-8 அம்பையர்ஸ் கால் வந்து லார்ஜ். அண்ட் ரெண்டாவது வந்து கேச்சஸ் இங்கேயும் அங்கேயும் போச்சு. நியூ க்ளோஸ் இன் ஃபீல்டர்ஸ் நிக்கிறாங்க. இதெல்லாமே நான் இது வந்து காரணம் கிடையாது. நான் எங்க வரேங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உனக்கு லக்கு வேணும்னா அந்த லக்கை ஏர்ன் பண்ணணும். ஓகே, லக்கு வேணுமா, லக்கை ஏர்ன் பண்ணணும். அந்த லக்கை நாங்க ஏர்னே பண்ணல. ஸோ உனக்கு அந்த ரப் ஆஃப் த கிரீன் நிறைய சொல்லுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கன் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் சொல்லுவாங்க. அந்த ரப் ஆஃப் த கிரீன் டிடன்ட் கோ அவர் வே அப்படின்னு சொல்றது வந்து இஸ் ஆக்சுவலி ஸ்மால் லைன் ஆஃப் எக்ஸ்கியூஸ். போகல ஏன்னா நம்ம சைடு போற மாதிரி நம்ம எதுவும் பண்ணல. ஏன் நியூசிலாந்து பக்கம் போச்சு, அவங்க எல்லாமே பண்ணினாங்க. ஸோ த கிரிக்கெட்டிங் காட்ஸ் ஆஃப் த ரப் ஆஃப் த கிரீன் வென்ட் தேர் வே அண்ட் நோ கம்ப்ளைண்ட்ஸ். தே பிளேட் சம் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட், அவுட் பிளேட் அஸ் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். எங்கேயுமே வந்து நான் தனியாக எதுவெல்லாம் சொல்லவே மாட்டேன். ரப் ஆஃப் த கிரீன் ஏர்ன் பண்றதுக்கு தகுதி இல்லை நமக்கு இந்த சீரீஸ்ல. நம்ம அதை ஏர்ன் பண்ணல. we didn't do enough right things to earn the rub of the green. Anyway, நான் நீ உன்னோட லைன் ஆஃப் தாட் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஸோ கேரி ஆன். இல்ல அதாவது இன்னொன்னு என்னன்னா, how you react after a loss. ஏன்னா இந்தியா வந்து சீரியஸா விட்டுருங்க, ஒரு டெஸ்ட் மேட்ச் ஹோம்ல தோத்தாலே என்னது இந்தியா தோத்துட்டாங்களா ஹோம்ல டெஸ்ட் பர்டிகுலர்லி. த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் ரியாக்ட் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நான் திருப்பியும் சொல்றேன், இட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி டெசிஷன் ஆஃப் த டாஸ் இந்தியா லாஸ்ட். ஸ்கில்லையோ எதுலையுமே கிடையாது. அந்த ஒரு 1 ஹவர்ல டெஸ்ட் மேட்ச போயிடுச்சு உங்களுக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்ப பங்களாதேஷோட எப்படி பிச்சு ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாண்டோட எப்படி பிச்சு ப்ரிப்பேர் பண்ணாங்க. they should have continued the same flow, not to react to the loss which they reacted heavily. And the second point what you raised is you are going to unfamiliar territory.
இந்தியால பாத்தீங்கன்னா 30 இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்குங்க. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா வாண்டரஸ் செஞ்சுரின்னா எவ்ரி 3 months we are playing a டெஸ்ட் மேட்ச். அவ்வளவுதான் இங்க வென்யூ இருக்கு. இந்தியால நீங்க வந்து புனேல இப்ப ஆடுறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச் எங்களோட ஆடுனீங்க. நான் வந்திருந்தேன் அந்த இதுல 2019ல. அதுக்கப்புறம் செமாட்டி கொடுத்தீங்க. 2024ல ஆடுறீங்க. அடுத்த டெஸ்ட் எப்ப ஆடுவீங்க? புனேல 2030ல ஆடுவீங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இந்தியால மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வென்யூல 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க கிரிக்கெட் ஆடுறீங்க. சோ நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இட் மைட் பி அன்ஃபெமிலியர் டெரிட்டரி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ண த டிஃபென்சிவ் டெக்னிக் ஆஃப் இந்தியன் பேட்ஸ்மேன். இப்ப நான் என்னோட இதுல நான் என்ன சொல்லிட்டே இருந்தேன்னா, நியூசிலாந்து இந்தியாவை ஜெயிக்கணும்னா they have to break through India's defense. I don't think that they've got enough in their bag to do that னு சொன்னேன். I was proven கம்ப்ளீட்லி ராங். நியூசிலாந்து எங்க இந்தியா அடிச்சாங்கன்னா இந்தியாவோட டிஃபென்சிவ் டெக்னிக்ல தான். இந்தியன்ஸோட ஃபுட் ஒர்க் ஆன் டிஃபெண்டிங் த பால் வேர் தேர் ட்ரைங் டு ஸ்மாதர் த ஸ்பின் ஆன் அ பிட்ச் which has got bounce on higher side both in Pune and Mumbai was very wrong in my opinion. என்ன பொறுத்த வரைக்கும் அங்கதான் டெஸ்ட் போச்சு. பட் நீங்க ஒரு பேட்ஸ்மேன் ஒரு போலரு, நீங்க சொல்லுங்க whether my observation is slightly right or nonsense. இல்ல சி அப்சர்வேஷனுக்குள்ளலாம் எனக்கு போறதுக்கு நான் ஜென்யூனா சொல்றேன். நிறைய நிறைய இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட அதை ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஏன் சொல்றேன்னா, என்னால இன்னொரு 20%, 30%, 40% ஜாஸ்தி கொடுத்துருக்க முடியுமா? கண்டிப்பா கொடுத்துருக்க முடியும். ஏன்னா செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொருத்தர் மேல பிளேம் ஷிஃப்ட் பண்றதுல நான் என்னைக்குமே நம்பினதே கிடையாது. டிஃபென்சிவ் டெக்னிக் அப்படிங்கறதோட நான் வந்து ஆப்போசிஷன் ஒரு விஷயத்துல பாராட்டுவேன். இந்த புட் அஸ் அண்டர் இனஃப் பிரஷர் டு பி ஏபிள் டு மேக் தோஸ் மிஸ்டேக்ஸ். ஒரே இடத்துல பாலை போட்டாங்க, டிஃபெண்ட் பண்ண வச்சாங்க. சி என்னன்னா, இந்த பாஸ்ட் இது முன்னாடி நடந்திருக்கா? நடக்கலையா? கண்டிப்பா நடந்திருக்கு. நானே இங்கேயே சேனல்லே உட்காந்து சொல்லியிருக்கேன். we were that close from losing that series. ஆனா ஸ்கோர் லைன் 4-1 முடிஞ்சிருக்கு, 3-0 முடிஞ்சிருக்கு நானே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபைன் மொமெண்ட்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஃபைன் மொமெண்ட்ஸ்ல அந்த லோவர் ஆர்டர் ரன்ஸ், அந்த லோவர் ஆர்டர் ரன்ஸோட கோல்டு டஸ்ட் இந்த சீரீஸ்ல நமக்கு கிடைக்கல. அண்ட் விச் ரியலி ஓபன் த கேட்ஸ் ஃபார் நியூசிலாந்து. ஏன்னா ஒரு 250 அடிச்சாங்க புனேல, 157க்கு ஹோல்ட் அவுட் ஆயிடும். முன்னாடி 250 மட்டும் இல்ல, 270-80 போயிடும். சோ 280-70 போயிட்டு அவன் 20 for 3 வச்சுக்கோ, அன்னைக்கு ஈவினிங் கேம் க்ளோஸ், ஆட்டம் க்ளோஸ். பட் அது நடக்கல இந்த சீரீஸ்ல. பாம்பேல அகைன் நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன், 80 for 1, திடீர்னு 85 for 4, அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப், அப்புறம் திருப்பி காலி ஆயிட்டோம். சோ அங்கேருந்து 250ங்கிறது 350 அடிச்சிருந்தா கேம் ஓவர். நடக்கல. சோ அட் எவ்ரி சிங்கிள் ஸ்டேஜ் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது it didn't go our way. It didn't go our way அப்படின்னா முன்னாடி it has gone our way. இப்போ it didn't go our way because we didn't earn the right or have the right to earn it our wayங்கிறது என்னோட ஒப்பீனியன். எல்லாமே நீ அதான் நான் டெஸ்ட் கிரிக்கெட் சொல்லுவேன். டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் லைஃப். கார்த்தால நீ 8 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும்னா 6 மணிக்கு எழுந்து 6ல இருந்து 8 வரைக்கும் என்ன பண்றியோ அதுதான் will dictate the play of your day. எல்லாருமே 6ல இருந்து 8 வரைக்கும் அதை பண்ணினாதான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். எனிவே ஐ திங்க் ஐ டூ ஹாவ் அ க்ளோஷர். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி இன்னொரு 10% 20% பெட்டரா பண்ணலாம். இட் டிட்ன்ட் கோ அவர் வே. ஆனால் நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்தது சம்டைம்ஸ். எப்படி ரியாக்ட் பண்ணானா, எல்லாரும் வந்து சாரி சொல்லணும் அப்படின்னா. சார் ஸ்போர்ட் சார், இது ஒரு ஸ்போர்ட். யாருமே, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே ஹர்ட்டா இருந்தாங்க. ஓகே, as இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்ட்டா இருந்தாங்க. பட் லெட் மீ ப்ராமிஸ் யூ திஸ், ஒரு பிளேயரா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிறவங்க அளவுக்கு யாருமே ஹர்ட் ஆக முடியாது. நோ சான்ஸ். ஸோ அந்த ஹர்ட்டை டவுட் பண்றதெல்லாம் வந்து கிரிமினல். இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். நீங்க பண்ணல, நாட் குட் இனஃப், இது இல்ல அது இல்ல, ஆல்வேஸ் அக்செப்டட். ஏன்னா பிளேயர்ஸ் மேக் கரியர்ஸ் அண்ட் தேர் கரியர்ஸ் ஆர் broken by what they do on a field. ஸோ சும்மா வந்து கேரக்டர் அசாசினேஷன்லாம் யாரையும் பண்ணக்கூடாதுன்னு நான் நம்புறேன். அந்த கேரக்டர் அசாசினேஷன் டெஃபினெட்லி டீப்லி ஹர்ட்ஸ். எனிவே ஆல் செட் அண்ட் டன். நல்லா போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. உனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சைட் தாட் இருந்ததுன்னா நீ சொல்லலாம். டிஃபென்சிவ் டெக்னிக் பத்தி சொன்னேன், விச் ஐம் ஷுர் பீப்புள் ஆர் இன்ட்ராஸ்பெக்டிங். அவங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் PDogg ஒன்று சொல்றேன், எல்லாமே தெரிஞ்சு எல்லாரும் வரது கிடையாது. ஒரு டீம் டிரான்சிஷன் கோ த்ரூ பண்ணும்போது என்ன ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணாலும் எல்லாருமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வே ஆஃப் கெட்டிங் பெட்டர். சரி, இப்போ திரும்பி வந்துடலாமா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்க்கு? உங்க ஊர்ல ஒரு சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. ஒயிட் பால் ஸ்குவாட் 2020 எடுத்து சூர்யாகுமார் தலைமையில சவுத் ஆப்பிரிக்கா அமைச்சிருக்காங்க. உங்க ஊருக்கு தான் அமைச்சிருக்காங்க, டர்பன்ல. பட் வாட் அ ஸ்டார்ட் டு சஞ்சு. இந்த ரெசர்ஜென்ஸ் ஆஃப் சஞ்சுன்னு சொல்லலாமா, ரீ எமர்ஜென்ஸ்னு சொல்லலாமா? 200s பேக் டு பேக். யுவர் தாட்ஸ், டாக்டிக்கலி சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா என்ன பண்ணாங்க, வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? எனக்கு நான் தான் சொல்லுவேன் ஆஷா, இப்ப சஞ்சு வந்து ஸ்கில் லெவல்ல யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு டிஸ்மிஸ் பண்றோம் யாரா இருந்தாலும்.
இன்னொன்னு வந்து நான் ஒரு ட்வீட் போட்டேன், இந்த மாதிரி அவர் கன்சிஸ்டண்டா இருந்தாருன்னா கொன்னுடுவார் ஆப்போசிஷன் அப்படின்னு. ஒரு சிலர் ரிப்ளை பண்றாங்க, எப்படி நீங்க T20ல கன்சிஸ்டண்டா இருக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க? T20ல எல்லாம் கன்சிஸ்டன்ட்னா எல்லா மேட்சும் 100 இல்லையா? எவ்ரி பீப்புள் ஆர் நாட் ரன் 100 எல்லாம் நீங்க 7 மேட்சுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சா நீ லெஜெண்ட் T20 கிரிக்கெட்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஓபி அக்செப்ட் வாட் ஐம் சேயிங். கன்சிஸ்டன்சினா என்ன? இப்போ ஒரு டாப் ஆர்டர்னா இப்ப நான் என்ன பார்ப்பேன், ஒஸ்ட் கேஸ் 10 மேட்ச் நான் பார்த்தேன்னா உனக்கு ஆன் ஆவரேஜ் ஒரு நீங்க லீஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் வாட் யூ ஹவ் பிளேட் இன் தி 4 மேட்சஸ் should be 17. அதுதான் கன்சிஸ்டன்சி நான் சொல்றது. நீ எவ்வளவு ரன் அடிக்கிற? சஞ்சுலாம் 17 பால் வந்துட்டு ஆன் ஆவரேஜ் worst least average 17 balls in 10 இன்னிங்ஸ்னா எத்தனை ரன் அடிப்பாரு? நான் உங்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சுவோட இம்பாக்ட் ஆன கேம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே சந்தேகம் வருது. ஹீல் நெவர் மேக் ஸ்லோ ரன்ஸ், நீதர் வில் ஹி மேக் அக்லி ரன்ஸ். இது ரெண்டுமே சஞ்சு பண்ண முடியாது. சஞ்சு ஸ்லோவா ஆட மாட்டான். அவன் அடிச்சாலே பாக்குறதுக்கு வாவ் அப்படிதான் இருக்கும். சஞ்சு வந்து எட்டனதர் நாக் வேர் ஹி ஜஸ்ட் அப்சல்யூட்லி டெசிமேட்டட் தி ஆப்போசிஷன். எனக்கு வந்து ரெண்டு விஷயம். டர்பன் ஹஸ் பீன் தி ஸ்பின் சோக் ஹோல்ட் இன் சவுத் ஆப்பிரிக்கால. நீங்க SA20 ஆடும்போது கூட ஸ்பின்னர்ஸ் தான் அங்க ரூல் பண்ணிருக்காங்க. அப்படி ஸ்பின்னர்ஸ் ரூல் பண்றதுக்கு என்ன காரணம்னா ஓரளவுக்கு பவுன்ஸ். கேன் வி சே SA-யோட ப்ரிஃபர்டு வென்யூ டர்பன் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா டெஸ்ட் மேட்ச் கூட எங்களோட ஆடுறதே இல்ல. ஜெயிச்சதே கிடையாது, எந்த ஃபார்மேட்லயும் ஜெயிச்சது கிடையாது. நாங்க அந்த இருந்த போது நல்லா பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்கா டீம் கரெக்டா டர்பன்ல தோப்போம். ஸ்ரீலங்காட்ட தோத்தோம், இந்தியாட்ட தோத்தோம், இங்கிலாண்ட தோத்தோம், ஆஸ்திரேலியாட்ட தோத்தோம். கிரேவியார்டு வென்யூ அது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன் பாருங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஒரே ஒரு வென்யூ தான் ஸ்பின்னர்ஸ் கம் டு தி பிளே. மத்த வென்யூலாம் ஸ்பின்னர் பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டான் சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஸோ உங்களுக்கு சான்ஸே வந்துட்டு டர்பன்ல போனாதான் டொமஸ்டிக் கேம்ல உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். வாண்டரஸ்ல இப்ப இங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஸ்பின்னர் போலிங்கே போட மாட்டாங்க வாண்டரஸ்ல. So you don't even have an option of practicing spin in the domestic games also. டப்பு நீங்க அங்க போறீங்க, ஒரு குவாலிட்டி போலர்ஸ் யாரெல்லாம் வந்து எங்களை கிளீன் பண்ணாங்க, ரங்கநாயராத் இந்த மாதிரி ஒரு செம போலர்ஸ், அப்ப போய் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரிதான் அடி வாங்குறதே ஒழிய உங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப டர்பன்ல வந்துட்டு ஸ்டாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுக்கிறது. இப்போ கிறிஸ்ப் ஸ்டாட்ஸ் எல்லாம் டர்பன் மாதிரி ஒரு வென்யூல டாஸ் வின் பண்ணி நீங்க பேட்டிங் தான் ஆடணும், அங்கேயே காலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் டர்பன்ல எப்ப போலிங் போடுறது ஸ்பின்னர்ஸ்னா பவர் பிளேல தான். பால் ஹார்டா இருக்கும்போது பால் சாஃப்டா ஆச்சுன்னா நீங்க ஆடவே முடியாது. எனக்கு அது ஒரு விஷயம் மட்டும் புரியல. லெட்ஸ் டாக் அபவுட் சஞ்சுஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். தி ஆஃப் சைடு ஹிட்டிங், சஞ்சு ஓவர் கவர், ஓவர் மிட் ஆஃப், ஓவர் டீப் எக்ஸ்ட்ரா கவர், ஷார்ட் பால் இன்டு த பாடி, மிட் விக்கெட்ல 6 வச்சு வெளுத்துட்டான். அதாவது வந்து சஞ்சுக்கு நீ வந்து இஃப் யூ மேக் எரர், அதாவது நான் இப்போ ஒரு 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 தியரி வச்சிருக்கேன் T20 கிரிக்கெட்ல. தியரியில ராதர் ஐ வுட் சே ஸ்பேஸ், அந்த ஆக்சஸிங் ஸ்பேஸ், ஹேண்ட் ஸ்பேஸ் கொடுத்தா சில பிளேயர்ஸ் அடி அவங்க நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் சஞ்சு. சஞ்சுக்கு அகேன்ஸ்டா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் ஆஃப் ஸ்பின்னும் மேட்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? என்னத்த சொல்ல முடியும்? நான் ஏதாவது சொன்னேன்னா மனசு வருத்தப்படுற மாதிரி ஆயிருக்கும் வியூவர்ஸுக்கு. அந்த வருத்தத்துல நானும் இருக்கேன். சஞ்சுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னே போட முடியாது, அதுக்கு ஒரு டர்பன் மாதிரி வேற வென்யூல ஸ்பின்னு போடுறீங்களா? அதுவும் 2வது ஓவர் ஐடன் மார்க்ரம் போடுறாரு. அதுவும் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அது டர்பன்ல உங்களுக்கு எப்படின்னா பவுன்ஸ் வர அன்னியவனா இருக்கும், பால் வராது, அப்படியே நிற்கும். அதுவும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா சீம் மூவ்மெண்ட் இருக்கும். அது இன்னொரு மேக் இட் டிஃபிகல்ட் டு பேட். முன்னாடி போறதா பின்னாடி வரதா அப்படி ஜொத்து நிற்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் மார்க்கோ ஆன்சன் போட்டிருக்காரு, முன்னாடி போறதா பின்னாடி போறதான்னு தெரியல. அபிஷேக் சர்மா இறங்கி வந்து அடிக்கிறாரு, பேட்ல பட மாட்டேங்குது. 2வது ஓவர் போடுறீங்களே மார்க்ராம், மனசாட்சியே இல்லாம. அதுவும் இன்னொன்னு என்னன்னா ஆஷ், இதை சொல்லியே ஆகணும். இப்பதான் நீங்க ஆஷ் சஞ்சுவை பத்தி சொன்னீங்க, அவர் எப்படி அடிச்சாரு பாருங்க. இறங்கி வரல, கிரீஸ விட்டுட்டு இன்சைட் அவுட் அடிக்க போனாரு. ஆக்சஸ் ஸ்பேஸ் ஃபார் தி ஹேண்ட்ஸ். சோ இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க அக்கௌண்டபிலிட்டி பேட்டிங் அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி பேட்டிங்னா 20 பால் டிஃபென்ஸ் ஆடுறது கிடையாது. எனக்கு என்னன்னா என்னோட ரேஞ்ச் இதுதான், அந்த ரேஞ்சர் தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன், அவுட் ஆனா பரவாயில்ல அப்படின்னா அவுட் ஆடுறதுக்கான சான்சஸ் கம்மி. மகாராஜ் எல்லாம் ஒரு நிக்க இறங்கிறாரு. மகாராஜ் என்ன பண்ணாரு, விட்டு இன்சைட் அவுட் அடிக்கிறாரு. சோ கிளாசிக்கல் பேட்டிங். ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சாயா, இறங்குனா மகாராஜ் வந்து இழுத்தான் லெங்த், அப்படியே அடிச்சாயா 6. ஆனா என்னன்னா நான் எனக்கு மகாராஜோட பேசும்போது சொல்லணும் நான் ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிக்கல, நாங்க நிறைய பேசுவது. இனி தேதிக்கு T20 விக்கெட்ஸும் அந்த ஒயிட் பால் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்பின்னரோட ஸ்கில் என்ன வரும்போது அப்படி இழுத்து பாலை டிராப் பண்றது. சம்டைம்ஸ் பாலை இழுத்தா இன்னும் தூரம் மாட்டிக்கிறாங்க 6, ஏன்னா பிச்சில இருந்து பால் ரியாக்ட் ஆக மாட்டேங்குது.
பிச்சார பால் அப்படியே பேட்டுக்கு ஸ்லைட் ஆகி போகுது, அவன் அப்படியே அடிச்சான் 6. என்ன காரணம்னா அந்த அவனோட பாடி பொசிஷனுக்கும் பாலோட லைனுக்கும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் இவ்வளவு இருந்தது. சோ அவன் ஹேண்ட்ஸ் போயிடுச்சு. இன்னைக்கு நீ லைனு லெங்த் எல்லாமே பேங் ஆனா இருந்தாதான் இழுத்தே போட முடியும். நீ சொல்லுவல இழுத்து போடுங்கம்மா அப்படின்னு, அதான் இழுத்து போடுறதே நீ லைனு லெங்த் பேங் ஆன் ஸ்பீடு ட்ரெஜெக்டரி எல்லாத்தையும் கரெக்டா போட்டாதான் இழுத்து போடலாம். இல்ல த சேஃபர் ஆப்ஷன் இஸ் டு ஆக்சுவலி கோ ஃபார் அ சிங்கிள் ஆர் அ டாட் பால். அதான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். அந்த ஷாட் அடிச்சோடனே வாவ் சஞ்சு அப்படின்னு, இன்னும் பக்கம் அடப்பாமே கேசவ மகாராஜ் அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு செகண்ட். ஒரு ஸ்பின்னர் டு ஸ்பின்னரா ஃபீல் பண்ண, என்ன தப்ரேஷ் ஷம்சி எடுக்காம காமெடி பண்றீங்க நீங்க? இல்ல அவர் கான்ட்ராக்ட் வேணான்ட்டாரு. அவரும் ஆண்ட்ரிக் நார்கேவும் ரெஃப்யூஸ் டு டேக் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ டவுட் வெதர் தே வில் எவர் ரிட்டர்ன் பேக் டு தி ப்ரோட்டியஸ் டீம். சோ அதுதான் வந்து இந்த லீக்ஸ்லாம் விளையாடுறதுக்காவா? டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, எனக்கு நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, வெதர் ஐ அம் கோயிங் டு பி ரெகுலர். அந்த ஆன்சர் வந்து அவர் கிடைக்கல தப்ரேஷ் ஷம்சிக்கு. வேணா அவர் 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால ஆடணும்னு பாக்குறாரு. தட் இஸ் லாங் வே அவே ஃப்ரம் ஹியர். அப்படிங்கும்போது இட் டிடன்ட் கெட் அன் ஆன்சர் ஃபார் தட். ஸோ நீங்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னு வாங்கிட்டீங்கன்னா நீங்க வேற ஏதாவது லீகுக்கு போகணும்னாலும் என்ஓசி வாங்கணும் வந்து உங்க கிரிக்கெட் போர்டு கிட்ட இருந்து. ஸோ இப்போ 34 வயசாச்சு, நான் பாக்குறேன் எவ்வளவு வருஷம் ஆடுவேன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஓகே லெட் மீ டிசைட் ஆன் மை ஓன் அப்படின்ட்டு தான் அன்பார்ச்சுனேட்லி ரெஃப்யூஸ் கான்ட்ராக்ட். ஸோ இட் வில் நெவர் பி அன் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் நோ பிகாஸ் இட்ஸ் ரெஃப்யூஸ் த கான்ட்ராக்ட். நீ சொன்ன பாயிண்ட் கண்டிஷன்ஸ்ல நெயில் பண்ண. ஹர்ஷ்தீப் சிங்கோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஏடன் மார்க்ராம 2 பால் ஸ்விங் பண்ணாரு, 3வது பால் நின்று சச்சக்னு வெளில சீம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவேஷ் கான் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அடிக்க பார்த்தா பால் பிச்சை வெளியே சீமாய் மிட் ஆஃப் அவுட். பால் ஹெல்ட் ஆன் டு தி பிட்ச். சோ வெரி சர்ப்ரைசிங். ஹோம் கண்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ராங்கா ரீட் பண்றதுங்கிறது வந்து இஸ் குவைட் சர்ப்ரைசிங். இல்ல ஆஷா, அதை பாருங்க. உங்களுக்கு என்னன்னா 2வது ஓவர் வந்து ஒரு சான்ஸ் எடுத்தாரு ஐடன் மார்க்ராம். 2வது ஓவர் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஓவரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். விக்கெட் தான் சக்சஸ் கிடையாது. ஒரு 5 ஓவர் இல்ல நீங்க கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா டர்பன் பிட்ச்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த நியூ பால்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்பின் ஆடுறது. பால் சாஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா திரும்பாது. இப்பயும் சொல்றேன். ஆனா உங்களுக்கு என்னன்னா அப்படியே நின்னு ரொம்ப ஸ்லோவா வரும் ஆஃப் த பிட்ச். அப்படிங்கும்போது ஃபுட் ஒர்க் கரெக்டா இல்லைன்னா ஆடவே முடியாது. நீங்கும் போது திருப்பி வந்து 3வது ஓவர் வந்து உங்களுக்கு திருப்பி கேசவ மகாராஜா கொடுத்தாங்க பாருங்க. இப்ப எல்லாரும் கேட்பாங்க, ஐயோ அதனாலதான் 200 போச்சா அப்படின்னு. அங்கதான் மொமெண்டம் வந்தது. சூரியகுமார் யாதவ் 60 போயிடுச்சு. இல்ல சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார் பாருங்க, வி வாண்டட் டு பேட் ஃபர்ஸ்ட், பாயிண்ட் நம்பர் 1. டாஸ் வந்து போன உடனே 2வது என்ன அழகா அவங்க யூஸ் பண்ணாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவர் ஸ்பின்னே அவங்க கொடுக்கல. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி மார்க்ராம 2 டிரைவ் த்ரூ த லைன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லென்த்தை ஷார்டன் பண்ணோட பிட்ச் அப்படியே ஸ்ட்ரைட் ஆச்சு. ஸ்ட்ரைட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல் அட் சி. he was never comfortable. அந்த 6வது ஓவர்ன்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்பிள் ஓவர். 2 விக்கெட் போயிடுச்சு, 10 ஓவர் அடிக்கணும். அந்த 6வது ஓவர்ல எப்படி யோசிப்பான் பேட்ஸ்மேனு, கடைசி ஓவர்ல பவர் பிளேல பால் சாஃப்ட் ஆச்சுன்னா அடிக்க முடியாது, டூ அடை பாத்துடலாம். அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை கொண்டாந்தாங்க. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, ஏப்பா இந்தியா மட்டும் 6வது ஓவர் வந்து போலிங் போட்டா அதை புகழ்ந்து பேசுவா, சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணுவா. இல்ல, மாஸ்டர் மூவ் அது. ஏன்னா 5 ஓவர்ல 44 for 2, 2 விக்கெட் போயிடுச்சு. அந்த ஓவர்ல சான்ஸ் எடுத்து ஒரு 16 ரன் போய் ஒரு விக்கெட் இருந்தாலும் 60 for 3 நீ க்ளோஸ். அதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, டர்பன்ல 3 என்டிட்டி தான். 1 டாட் பால், இல்ல சிங்கிள், இல்ல பவுண்டரி. 2 ரன் நீங்க ஓடவே முடியாது டர்பன்ல. அட்டை போட்டி மாதிரி இருக்கும் கிரவுண்ட். பவுண்டரிஸ் ரொம்ப ஷார்ட், ஃபாஸ்டா வேற டிராவல் ஆகும் உங்களுக்கு. இப்ப நீங்க ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண தெரியல. நேத்து மில்லர்லாம் பாருங்க என்ன பண்றதுன்னு தெரியல ரவி பிஷ்னாய. நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், டாஸ் வின் பண்ணி நீங்க பேட்டிங் பண்ணணும். எப்ப டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்களோ க்ளோஸ். இப்ப இந்தியாவுக்கு எல்லாமே பாசிட்டிவ் சைன் தாங்க. இதுல எந்த இதுவுமே கிடையாது. ஹர்ஷதீப் சிங் has become a leader in T20 கிரிக்கெட். உங்களுக்கு பும்ரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன், ஒஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஒரு மேட்ச் பயங்கரமா இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு, ஒரு மேட்ச் ரன் போறாரு. பட் இஸ் ஸ்டில் a good prospect. வெள்ளையா அப்படிதானேப்பா T20 அப்படிதானே. இல்ல இப்ப வெள்ளை உங்களுக்கு உட்காந்துருக்கிறது யார் பாருங்க, யாஷ்தேல் வெள்ள உட்காந்துருக்காரு. இஸ் a great prospect. கண்டிப்பா will come into the picture in Wanderers and ஹைஃபெல்ட் இது செஞ்சுரியன். அடுத்த மேட்சும் இதே பிளேயிங்ல வந்து ஆடுவாங்க. இந்தியன் கிரிக்கெட்ல எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் திருப்பி அதான் சொல்லுவேன், நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, அபிஷேக் சர்மா கொஞ்சம் இந்த லெவல்ல ஷார்ட் செலெக்ஷன்ல பெட்டரா இருக்கணும். ஏன்னா இப்ப சம டேலண்ட் மச்சி. ஆனா சம டேலண்ட் will find his way through. நீ ஆனா ஒண்ணு மட்டும் யோசி, டேவிட் மில்லர் இன்னைக்கு ஒரு சம ஃபினிஷரா ஃபார்ம் ஆயிருக்காரா?
இன்னைக்கு ஏரியா ஒரு ஏரியால மாப்பிள்ள தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பினிஷரா ஃபார்ம் ஆயிருக்காரு. எத்தனை வருஷமா ஆச்சு அதுக்கு? எவ்வளவு வருஷம் நீங்க சான்ஸ் கொடுத்துனே இருந்தீங்க? ஒரு 6 வருஷம் கொடுத்தோம். 6 வருஷம் கொடுத்தோம். ஒரு டேலண்ட்னு தெரிஞ்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சான்ஸ் கொடுங்க. அபிஷேக் கிரிக்கெட் வந்து சம்டைம்ஸ் இந்தியால வந்து the number of people that play the gameனால அவ்வளவு டைம் கிடைக்காது, சான்ஸ் கிடைக்காது. நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அவன் சம டேலண்ட். வித் டைம், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி he will find his way. கிரிக்கெட்டுங்கிறது என்ன வச்சு நம்மளே சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அந்த ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிக்கிறது தானே. சஞ்சு இப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் ஸ்வீட் ஸ்பாட்? இட்ஸ் டேக்கன் சம் டைம், பட் இஸ் ஃபவுண்ட் தட் ஸ்வீட் ஸ்பாட். 200 அடிச்சிருக்கான். ஹில் பி ஆன் ஹை. இங்க இருந்து எப்படி மேனேஜ் பண்ண போறான்னு பார்க்கணும். சோ ஹாப்பி ஃபார் சஞ்சு, சோ டிலைட்டட். லாஸ்ட் இந்த சொல்லு மச்சி. ஆஷா, அந்த காலத்துல நாங்க 6 வருஷம் அவருக்கு சான்ஸ் கொடுத்த போது 6 டொமஸ்டிக் டீம் தான் இருந்தது சவுத் ஆப்பிரிக்கால. கழுத கெட்டா குட்டிச்சவரு மாதிரி ஒருத்த மூஞ்சியே திருப்பி தான் இருந்ததே 40 பிளேயர் தான். அந்த 40 பிளேயர்ல மாத்தி மாத்தி எடுக்க வேண்டியதான். 38 டீம் வச்சிருக்காங்க ஆஷா. ஒரு ஐபிஎல்ல ஒரு 5 லெஜெண்ட்ஸ் உருவாடுறாங்க. யார் ராமன்தீப் சிங் தெரியாது, போன வருஷத்துக்கு அப்புறம் தெரியும்ல. தெரியும். யார் மயங்க் யாதவா தெரியாது, இப்ப தெரியும்ல. தெரியும். இப்ப இந்த ஐபிஎல் 2025 பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் உருவாவான். அங்க டேலண்டே இல்லைங்க. இருக்கிறதே 6 டீம் 8 டீம் வச்சுன்னு. இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ டு கெட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப திடீர்னு பாருங்க 2 பேக் டு பேக் 100s. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் ஆல்ரெடி சம்மன் who has written his name on the playing 11 for T20ங்கும் போது சஞ்சு வந்து இன்னும் ஒரு செஞ்சுரி இங்க அடிச்சா அதுக்கப்புறம் சஞ்சுவை நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆடலன்னா நியாயமே கிடையாதுங்கும் போது உங்களுக்கு எங்க சான்ஸ் இருக்கும் அபிஷேக் சர்மாக்கு? இந்த இப்ப இதை நம்ம டிபேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு முடியாது. 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, டிம் டேவிட் சரியான டேலண்ட், பணமரத்துல முக்கால் அடிச்சு பிரிச்சிருவாரு. ஓகே, ஜேக் ஃப்ரேசர் மெகல் அப் அண்ட் கமிங் டேலண்ட். ஜாஷ் இங்கிலீஷ் சரியான பிளேயர் ஆஸ்திரேலியாவுக்கு. யாரை வச்சு ஓபன் பண்ணாங்க வேர்ல்ட் கப்ல? டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட். போல மாத்தல. இந்தியா செம்ம டேலண்ட் வருது அகைன் அண்ட் yet another எக்ஸ்பீரியன்ஸ் டீம் won the வேர்ல்ட் கப் இன் பார்படோஸ். இது நம்ம 2 பேரும் ஆர்கியூ பண்ணினே இருக்கலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸா அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் will always reign supreme when along with the experience ஒரு சில எக்ஸியூபரன்ஸ். ரவிசாஸ்திரி சொல்லுவார் the exuberance of youth அப்படின்னு. ரெண்டும் மேட்ச் ஆனாதான், 2 கை தேட்டு சேர்ந்து தட்டினாதான் ஓசை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா தடவையும் பர்ஃபார்ம் பண்ணிடுமான்னு கேட்டா மேபி நாட். அந்த டீம் ஆனா பாதையில எடுத்துன்னு போவான். ஷோர் இதை நீ அக்ரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்டா நான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா there are lot of people breathing under your neckன்ற நானு. The competition in India cannot be compared with anywhere else. எத்தனை ஓப்பனிங் பேட்ஸ்மேன், எத்தனை ஸ்பின்னர், எத்தனை ஒரே ஒரு என்டிட்டி தான் இந்தியால வந்து இன்னும் சரியா இதால ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். அதை தவிர இந்தியால நீங்க வந்துட்டு 2 சர்ஃப்ராஸ் கான் 150 அடிச்சாரு. என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு இதுல பெங்களூர்ல. இப்ப 2 டெஸ்ட் மேட்ச் அவர் அடிக்கலன்னு உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுது சோசியல் மீடியா? எத்தனை ஆப்ஷன்ஸை கொடுக்குது சோசியல் மீடியா. இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, ஒரு நல்ல பிளாட் ட்ராக் ரஞ்சி டிராஃபில தான் ஆடுவாரு, இத்தனை பேர் பின்னாடி இருக்காங்க, துருவ் ஜுரல் அவருக்கு பதில் ஆட வைங்க. செம்ம பிளேயர் துருவ் ஜுரல், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நான் உங்களை கேட்கறேன், 2 டெஸ்ட் பின்னாடி தான் அந்த மாதிரி ஒரு 150 அடிச்சிருக்காரு. இப்ப பீப்புள் வாண்டட் ஹிம் டு பி டிராப்ட். ஏன்? அவ்வளவு ஆப்ஷன் இருக்குன்றதுனால. அபிஷேக் சர்மா வரி ஒரு டேலண்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ் டு புட் தி பெர்ஃபார்மன்சஸ் ஆன். நீங்க இப்ப ரெகக்னைஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இடத்த புடிச்சிட்டீங்க. இப்ப கோலி மாதிரி ஒரு ரோஹித் சர்மா மாதிரின்னா அதுக்கப்புறம் யூ கேன் பிளே வாட் எவர் வே யூ வாண்ட் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி இன் தி பிளேயிங் லெவல் நோ மேட்டர் வாட். இன்னைக்கு நீ ஒரு லெஜெண்ட். அந்த ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க, there is a chance that you may lose your position. That is my point. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. பீடாக் வந்து இந்தியன் டேலண்ட்ஸை பத்தி பேசினாரு, டெஸ்ட் மேட்சை பத்தி என்னோட சேர்ந்து கொஞ்ச நேரம் குமுறினாரு. அவரும் என்னோட சேர்ந்து நல்ல எனக்கு வார்த்தை யூஸ் பண்ண வேணாம், சேர்ந்து 2 பேரும் புலம்பணும். ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் புலம்புனதை கேட்டுக்கிட்டோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா கம்பேக் பண்ணுவாங்களா இல்ல இந்தியா இருக்கு டு ஏஸ் திஸ் கேமா, ரிவெஞ்ச் எல்லாம் சொன்னாங்க வேர்ல்டு கப்புக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். 2 T20 இருக்கிற மச்சி, வரீங்களா திருப்பி கம்பேக்னு பாத்துடலாம். இல்ல 3 இருக்கு. பிஇலயும் ஆல்மோஸ்ட் கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். இன்னொன்னு பாருங்க, 4 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பிஇல பிகாஸ் ஆஃப் தி வியூவர்ஷிப் இன் இந்தியா. 4 மணிங்கும் போது உங்களுக்கு இந்த டியூன்றது எப்ப பிஇல வரும்னா 7:30க்கு அப்புறம் தான் டியூவே வரும். பிஇல டியூவே வராது. இவங்கெல்லாம் புரிஞ்சிக்காம என்ன பண்ணுவாங்க, இந்த போல் வில் ஸ்கிட் ஆன் தி லைட்ஸ்னா ஸ்கிட்லாம் ஆவாதியா. 4 மணிக்கெல்லாம் ஆடினா 6 மணிக்கு ஆடினா தான் ஸ்கிட் ஆகும். 4 மணிக்கு, அதுவும் பிஇல சம்மர் வேற. இப்ப லைட்டே ஆன் பண்ண வேணாம். நீங்க டே அண்ட் நைட் மேட்ச் டெய்லியே முடிஞ்சிடும் மேட்ச்.
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்லுங்க ரியல் எஸ்டிரோ அந்த லைசன்ஸ் இதெல்லாம் ஆகாது. இல்ல சென்ட் பண்ணி பேட் நீ பண்ணுங்க. நாக்க சொல்லிட்டு பேசாத. டேல் ஸ்டீனோட பண்ணியே அப்ப நீ உன் நாக்கு சொல்றது பாரு, வாய் எல்லாம் போச்சு. சரியான சீப்பு. ஆனா நல்லா கருத்தா இருந்தது. ஆக்ஷன்ஸ் வேற வருது. ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க கிளம்புறோம். அங்கேருந்து அடுத்த ஃபியூ T20s என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இருங்க, அவசரப்படாதீங்க. ஏதோ பிட்டு போடுறேன், ஆக்ஷன் பிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சோசியல் மீடியா எல்லாம் வருது. அது என்ன பிட்டுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எங்களை தான் இன்வால்வ் பண்ணுங்க. அதுக்கு தான் கேக்குறேன். நீ என்ன இந்த வின்னிங் பிட் அல்டிமேட் ஆக்ஷன் ஷோ அப்படின்னு ஒண்ணு பண்ணோம். வேற லெவல்ல போச்சு மச்சி. லைக் அப்கோர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸோட பிரைஸ் எங்க போனாங்கிறதுல டெஃபினட்டா மாற்றங்கள் இருக்கும். சிலதெல்லாம் நான் ஒத்துக்கல. பட் என்னமா விளையாடினாங்க வந்த பசங்களாம். KKRக்கு ஒரு 2-3 பசங்க உட்காந்து விளையாடினாங்க. SRH கம்போஸ்டா உட்காந்து விளையாடினாங்க. CSK அப்படியே CSK மாதிரி அப்ரோச் பண்ணி விளையாடினாங்க. MIக்கு 2-3 பேர், ஒரு டாக்டர், அப்புறம் MIயோட ஹார்ட் கோர், சென்னையில இருந்து ஹார்ட் கோர் MI ஃபேனியா, அவங்க CSK சப்போர்ட்டர் இல்லையா, வந்து விளையாடினாங்க. சூப்பரா இருந்தது. குஜராத் டைட்டன்ஸ்க்கு நம்ம சஸ்திகாவும் ரூபாவும் வந்து விளையாடினாங்க. அஸ்வத் போபோ விளையாடினாரு SRHக்கு. டாக்டர் தீபக் கார்டியாலஜிஸ்ட் அவர் வந்து விளையாடினாரு CSKக்கு. ஆல் நாள் சூப்பரா போச்சு. ராஜாமணி வந்தாரு. வந்து ராஜஸ்தானுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கலாய்ச்சிட்டு போனாரு. எனிவே செமையா இருக்கு. டூ ஸ்டே டியூன்ட். நம்ம ஆக்ஷன் வருது. இது வந்து டீம்ஸ் ஆக்ஷன் 7 எபிசோட் பிளாக் பஸ்டர் வெயிட்டிங் ஃபார் யூ. PDogg நானும் அதுல வந்து டீம்ஸையும் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அடுத்த ஆக்ஷனுக்கு லீடப் வந்து சும்மா 6 வாரமா இருக்க போது. ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எடிட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. செம எலாபரேட்டா பண்ணாங்க. டீம் புட் டுகெதர் கிரேட் ஷோ. பார்ப்போம் எந்தெந்த டீம்ஸ் எப்படி அசம்பிள் ஆறாங்கன்னு. நாங்களும் ஆஸ்திரேலியா போறோம். டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி டோர். டவுன் அண்டர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ PDogg. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஒன்ஸ் அகைன். எங்களை ஆஸ் யூஷுவல் என்கரேஜ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. திட்டுங்க, பார்த்து திட்டுங்க. கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.